ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் ஆகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி பணியாரம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த ரெசிபி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை வச்சு 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டதும் இதையும் மிக்சிங் பவுலுக்கே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம வதக்கிட்டு சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் எடுத்து அதே மிக்சிங் பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க. டக்குன்னு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது பதன்னு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் நம்மளுக்கு மாவு. இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ரவை சேர்த்து இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு நல்லா ஊறி வரும். இன்னுமே நம்மளுக்கு கெட்டியாகி வரும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்காய் வந்திருக்குதுன்னு. இப்போ இது கூட இன்னுமே தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. பதம் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரக்கல் வச்சு எண்ணெய் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு மாவு நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு சைடு செவந்து வந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.